வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிஷனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது மிதிவடி. இந்த மிதிவடி இலங்கையின் தேநீர் கடைகளில் இருக்கிற முக்கியமான சிற்றுண்டி வகையில இதுக்கும் ஒன்று. இது ரொம்ப குறுகிய காலத்துல அறிமுகப்படுத்தப்பட்டு ரொம்பவே பிரபல்யமாச்சு. அந்த அளவுக்கு இது சுவையும் அதே வேளையில எல்லாராலும் சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிற்றுண்டி. இந்த சிற்றுண்டியை தான் இந்த வீடியோல எப்படி செய்யறது பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப மிதிவடி செய்யறதுக்கு தேவையான கறி முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு சட்டி ஒன்று சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 4 மேசக்கரண்டி அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எல்லண்டா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா இந்த கடுகும் பெருஞ்சீரகமும் வெடிக்கும் வரைக்கும் ஒரு 15 இருந்து 20 செகண்டுக்கு அது நல்லா பொரிய விடுங்க. இப்போ பாருங்க, கடுகு பெருஞ்சீரகம் எல்லாம் நல்லா வெடிச்சிருச்சு. இந்த டைமில் நறுக்கிய ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 அலகு கருவேப்பிலை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதில் 2 பச்சை மிளகாய் அதையும் இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 8 இருந்து 10 பூண்டு இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தாளினிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்தது நல்லா ஒரு விஷயம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெருப்பு மீடியத்தை விட கொஞ்சம் குறைஞ்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும். இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் ஒரு 80% வதங்கட்டும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கினதும் இப்போ நம்ம இறைச்சி சேர்த்துக்கலாம். இதில் கோழியின் நெஞ்சு இறைச்சி ஒரு 300 கிராம் எடுத்துருக்கிற இந்த மாதிரி சின்னனா நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு பதிலாக நீங்கள் மாட்டிறைச்சி அல்லது ஆட்டிறைச்சி கூட நீங்கள் பயன்படுத்தலாம். மாட்டிறைச்சி ஆட்டிறைச்சின்னா கொஞ்சம் கூட அதிகமாக நீங்கள் வேக வைக்கணும். இப்போ இதுக்கு ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு ஸ்ரீலங்கன் கறி பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இறைச்சிக்கு மாத்திரம் தான் நான் இப்போ உப்பு சேர்க்க போகிறேன். அது ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே நாங்கள் கறிக்கும் மொத்தத்துக்கும் தேவையான உப்பை சேர்த்தோன்னு சொன்னால் இப்போ இந்த இறைச்சியில் அதிகமாக உப்பு சுவரிடும். இந்த மாதிரி உப்பு சேர்த்தது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெருப்பு மீடியமாக வச்சுக்கோங்க. இது ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் இப்படியே எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க, கோழி இறைச்சி நல்லா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இந்த டைமில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஒருவேளை இந்த கோழி இறைச்சி பதிலாக நீங்கள் ஆட்டிறைச்சியோ மாட்டிறைச்சியோ பயன்படுத்தினா இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு 1 கப்பு தண்ணி விட்டு மூடி போட்டுட்டு குறைஞ்ச தீயில 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. 300 கிராம் கோழி இறைச்சிக்கு 600 கிராம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கறியை பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வாசனைக்காக சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்க வேக வைக்கும் போது 75 இருந்து 80% அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப அவிய விட்டுறாதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதும் இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நெருப்பு நல்லா குறைச்சிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, 3 நிமிஷம் ஆயிட்டு. இப்போ நம்ம கறியை திறந்து பார்க்கலாம். இந்த கறியில் கொஞ்சம் கூட தண்ணி தன்மை இருக்கக்கூடாது. அப்படி தண்ணி தன்மை இருந்தால் கொஞ்சம் நெருப்பை கூட்டி வத்த வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கும் கோழியும் நல்லா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நல்லா பிரண்டு வந்துடுச்சு. இதுதான் நம்ம எதிர்பார்க்குற கறியினுடைய பதம். இப்போ இதுக்கு நீங்கள் உப்பை செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் சேர்த்துருக்கிற உரைப்பு ஒரு மீடியமான உரைப்பு தான். இப்போ இதை விட உங்களுக்கு அதிகமாக உரைப்பு தேவைன்னு சொன்னால் நீங்கள் தூள் சேர்க்குற போது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு செக் பண்ணதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்முடைய கறி ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக மிதிவடி கவர் ரெடி பண்ணுறதுக்கு மா தயார் பண்ணலாம். அதுக்கு 2 கப்பு மா எடுத்துருக்கிறேன், சாதாரணமான கோதுமை மா. அதில் முதல்ல 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த அளவு கப்பு இல்லைன்னு சொன்னால் எந்த அளவு கப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் அந்த மாவுனுடைய அளவு அதனால் எடுத்தீங்கன்னு சொன்னால் தண்ணியும் அதனாலேயே எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாவை கரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாவுக்குரிய உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, மா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைபட்டுட்டு ஆனால் கொஞ்சம் தடிப்பாக இருக்குது. இதில் இன்னும் ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து கலந்துக்கங்க. இந்த மிதிவடிக்கு செய்கிற மேல் கவர் மெல்லிசா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, இது சரியான பதம். கரைச்ச இந்த மாவு
இன்னொரு பாத்திரத்துல வடிகட்டி சேர்த்துக்கோங்க. பார்க்கும்போது கட்டிகள் இல்லாம கண்களுக்கு தெரியாத சில சக்கைகள் கூட இதுல வந்து மிக்ஸ் பண்ணி இருக்கும். அது வந்து இந்த வடிதட்டில நீங்க வந்து வடிகட்டும் போது இந்த மாதிரியான சக்கைகளை வந்து நீங்க இந்த மாவுல இருந்து தவித்து கொள்ளலாம். இந்த சக்கைகள் வந்து மாவோட போச்சுன்னு சொன்னா நம்ம தோசைகள்ல ஊத்தி அந்த கவர் வந்து நாம ரெடி பண்ணும் போது அங்கங்க அள்ளுப்பட்டு வரும். அதனாலதான் இந்த மாதிரி வடிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க மிதிவடி கவர் செய்யறதுக்குரிய மா ரெடி ஆயிருச்சு. இப்ப நான்ஸ்டிக்ல தோசைக்கல் யூஸ் பண்ணிக்கோங்க. சூடு வந்து மீடியமா இருக்கட்டும். இப்ப பாருங்க தோசைக்கல் சூடாயிருச்சு. சூடானதும் தோசைக்கல்ல மேல தூக்கிட்டு மாவை ஊத்துங்க. இப்ப அடுப்புல வச்சுட்டு வேகமா பரப்புங்க. ஒருவேளை உங்களுக்கு அடுப்புல வச்சுட்டு பரப்புறது கஷ்டம்னு சொன்னா வேறு ஒரு நெருப்பெரியாத அடுப்புல வச்சுட்டு பரப்பிட்டு திருப்பி நீங்க அடுப்புல வையுங்க. இல்லைன்னு சொன்னா சுருளா பார்க்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்றேன். மிதிவடிக்கு செய்யற இந்த கவர் வந்து ரொம்ப முருகிடக்கூடாது. 1 நிமிஷம் நீங்க அடுப்புல விட்டு எடுத்துட்டீங்கன்னா போதும். எப்பவுமே நீங்க முதல் மிதிவடி கவரை சுட்டு எடுத்ததுமே 2வது மிதிவடிக்குரிய கவரை நீங்க தோசைக்கல்ல ஊத்தி பரப்பிடணும். அப்பதான் நீங்க இது சுத்தி முடிய அடுத்தது உங்களுக்கு ரெடி ஆகும். இதை வந்து சூட்டோட நீங்க சுத்தும் போது நல்லது. இப்ப சுட்டெடுத்த அந்த மிதிவடி கவரை சுருக்கு இல்லாம ஒரு கட்டிங் போர்ட்ல விரிச்சுக்கோங்க. நடுவுல வந்து இந்த மிதிவடிக்காய் செய்த கறியில ஒரு 1.5 மேசக்கரண்டி அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு முட்டைய மஞ்சள் கரு கலையாத அளவுக்கு அழகா வெட்டி எடுத்துக்கோங்க. இப்ப வெட்டி எடுத்த அந்த முட்டை பாதி பாதியாக 2 சைட்டுக்கும் நிரக்கி அடுக்கிக்கோங்க. அடுக்கிட்டு 2 சைட்டையும் அழகா மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 சைட்டும் மடிச்சதும் இப்ப கீழே இருக்கிற ஓரத்தை எடுத்து மேல் நோக்கி மடிச்சுட்டு கவனமா அதுல கையை வச்சுக்கொண்டு முன்னோக்கி உருட்டுங்க. இப்ப முன்னோக்கி உருட்டினதும் இப்ப முன்ன இருக்கிற ஓரத்தை எடுத்து மேல நீங்க அதை ஒட்டிக்கோங்க. அது பசை இல்லாமலே ஒட்டிக்கலாம். இப்ப பாருங்க அழகா மடிச்சாச்சு. இப்படியே எல்லாத்தையும் நம்ம மடிச்சிடலாம். இப்ப சுத்தின எல்லாத்தையும் ஒரு பக்கத்துல வச்சுட்டு அடுத்ததா வந்து ரஸ்கு தூள் போடணும். அதுக்கு முதல்ல 3 முட்டை எடுத்து நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மாவுல செய்யற இந்த மிதிவடி கவருக்கு பதிலாக நீங்க ஸ்பிரிங் ரோல் பேப்பர் கூட நீங்க பயன்படுத்தலாம். அப்படி இல்லைண்டா ரொட்டி மாமாரி குழைச்சு போட்டு கூட மெல்லிசா தட்டி போட்டு கூட நீங்க கறியை வச்சு சுத்தலாம். இப்ப பாருங்க முட்டை நல்லா அடிச்சாச்சு. இப்ப ஒரு மிதிவடியா எடுத்து நல்லா முட்டையில துவைச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் முட்டை படணும். இந்த மாதிரி துவைச்சிட்டு இப்ப வந்து ரஸ்கு தூள்ல வச்சு நல்லா எல்லா பக்கத்துக்கும் ரஸ்கு தூளை பிரட்டிக்கோங்க. மிதிவடியை வந்து முட்டையில துவைச்சிட்டு எடுக்கும் போது சில வேளையில வெடிப்புகள் வரலாம். அப்படி வந்தா கூட நீங்க ரஸ்கு தூள்ல பிரட்டும் போது அதெல்லாமே மறைஞ்சிடும். நீங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி நீங்க வந்து கொஞ்சமா செய்யும் போது நீங்க தனியா செய்யலாம். அதிகமா செய்யும் போது இன்னொரு ஆளை வந்து உங்களுக்கு துணைக்கு வச்சிருக்கிறது நல்லது. அப்ப ஈஸியா உங்களுக்கு இருக்கும். இப்ப பாருங்க அழகா ரஸ்கு தூள் போட்டாச்சு. இப்படியே எல்லாத்துக்கும் ரஸ்கு தூள் போட்டதும் இப்ப நாங்க பொரிக்க ஆரம்பிக்கலாம். இப்ப சூடான எண்ணெயில 2 போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மிதிவடி வந்து ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இந்த தாச்சிக்குள்ள வந்து 2 தான் பிடிக்கும். நெருப்பு வந்து மீடியமா வச்சுக்கோங்க. என்னன்னு சொன்னா நம்ம ரஸ்கு தூள் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமா கருகிரும். ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. எப்பவுமே நீங்க திருப்பும் பொழுது 2 முள்ளு கரண்டி வச்சு நீங்க திருப்பினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இப்ப பாருங்க மிதிவடி நல்ல ஒரு பொன்னிறமான கலருக்கு பொரிஞ்சிட்டு இந்த மாதிரி கலருக்கு பொரிஞ்சதும் இப்ப நம்ம மிதிவடியை வந்து எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். இந்த மிதிவடி இந்த மாதிரி கலருக்கு இந்த மாதிரி பக்குவத்துக்கு பொரியறதுக்கு மொத்தமா 7 இருந்து 8 நிமிஷங்கள் பிடிக்கும். இப்ப பாருங்க நம்முடைய சுவையான மிதிவடி அழகா ரெடி ஆயிருச்சு. இது சுவையானது மட்டும் இல்லைங்க, ரொம்பவே ஃபில்லிங்கான ஒரு சிற்றுண்டியும் கூட. என்ன நண்பர்களே, மிதிவடி எப்படி செய்யறது இந்த வீடியோல நாங்க பார்த்திருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தனுஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னொரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.